நாம் உட்கார்ந்த வண்ணமாகவே ஜெபம் செய்வோம். அன்பு நிறைந்த எங்கள் அப்பா, எங்கள் மீது இவ்வளவு கரிசனை உள்ளவராயிருக்கிறீரே, பாரம் உள்ளவராயிருக்கின்றீரே, எங்களை வழிநடத்தும் ஒரு ஆண்டவராய் எங்களிலே நீர் இயங்கி கொண்டிருக்கின்றீரே, அதற்காக ஸ்தோத்திரம். விசேஷ விதமாக நீர் எங்களை அழைத்து கொண்டு வந்திருக்கின்றீர். எங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நாங்கள் எப்படிப்பட்டவர்களாய் காணப்பட வேண்டும் என்பதை நீர் எங்களுக்கு கற்றுத்தாரும். நாங்கள் அவைகளிலே ஆண்டவரை நிலைத்து நிற்க வளர்ந்து வர ஆவியானவர் மூலம் எங்களுக்கு உதவி செய்யும். இந்த நேரத்தை எங்களுக்கு ஆசீர்வாதமாக்க நீர் பொறுப்பேற்றுக்கொள்ளும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் பரிசுத்தமுள்ள பிதாவே. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நீங்கள் வேறு யாரையாவது வச்சு செய்தி சொல்லுங்கன்னு சொன்னால் கேட்க மாட்டேன்ட்டாங்க. அதனால் என்னைய கொஞ்சமாவது சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னதுனால உங்களுக்கு ஆண்டவர் அந்த இதுலேயே மைக்க வச்சுருங்க. ஆமாம், இல்லையே வச்சுருங்க, இல்லையே வச்சுருங்க. ஆகையினால ஆண்டவர் தந்த ஜெபம் பண்ணும்போது ஆண்டவர் தந்த ஆலோசனையை உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகின்றேன். அருமையான சகோதரன் செல்வகுமார் அவர்கள் வேதாகம கல்லூரியிலே எவ்வளவு தெளிவாக வேதத்தை கற்றுக் கொடுப்பார்களோ அதுபோல நமக்கும் நம் ஆண்டவருக்கும் உள்ள அந்த அறிவின் நிலையை மிக தெளிவாக ஆதியாகமத்தில் இருந்து வெளிப்படுத்தும் வரைக்கும் உள்ள பகுதியிலே இயேசு கிறிஸ்துவை நாம் யார் என்று எப்படி என்று நாம் வைத்திருக்க வேண்டும் என்பதை மிக தெள்ள தெளிவாக நமக்கு எடுத்து கூறினார்கள். நாம் எனக்கு ஆண்டவர் கொடுத்தது பல முறை இங்கேயே நான் சொன்னதான செய்தி தான். அது மட்டுமல்ல, அவர்களுடைய ஃபெலோஷிப்பிலையும் நான் இதை சொல்லியிருக்கின்றேன். இங்கே அநேக புது முகங்களை பார்க்கின்றபடியினாலே அதே செய்தி வந்திருக்கின்ற புதிதாக வந்திருக்கின்ற உங்களுக்கும் பிரயோஜனமாக இருக்கத்தக்கதாக அதை பகிர்ந்து கொண்டதையே நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள நான் ஆசைப்படுகின்றேன். நம்முடைய வேதாகமத்திலே புதிய ஏற்பாட்டிலே அநேக நிருபங்கள் இருக்கின்றன. இந்த நிருபங்கள் யாரெல்லாம் எழுதினார்கள் என்பது நமக்கு தெரியும். இந்த நிருபங்கள் ஏன் எழுதப்பட்டதென்றால், யாருக்கு எழுதப்பட்டது? நிருபம் யாருக்கு எழுதப்பட்டது? ஒவ்வொரு சபையாருக்கு, இல்லையா? இப்போ நீங்க பார்த்தீங்கன்னா எபேசியருக்கு எழுதின நிருபம்னா எபேசு என்ற பட்டணத்திலே ஆண்டவரை ஏற்றுக்கொண்டவர்களுக்கு. பிலிப்பு நிருபம்னா பிலிப்பு பட்டணத்தில் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டவர்களுக்கு, இல்லையா? அப்போ ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட பிள்ளைகள் எப்படி இருக்க வேண்டும், இல்லையா? நீங்கள் ரோமருக்கு எழுதின நிருபத்துக்கு நீங்கள் திருப்பிக் கொள்வீர்கள் என்றால் ஏராளமான தெய்வீக மகத்துவ சத்தியங்களை அங்கே எழுதுகின்றார். பல குழப்பங்களில் இருந்து, ஏன்னா பல குழப்பங்கள் பிசாசானவன் கொண்டு நல்ல வசனங்களை பாராமலே சொன்னாங்க, இல்லையா? கள்ளப்போதகர்கள் என்ன செய்திருந்தாங்க? வந்து அவர்கள் நமக்கு கள்ள போதனைகளை கொடுத்து என்ன செய்திருக்கார்கள்? தெய்வீக சத்தியத்தின் அந்த மைய பொருளில் இருந்து விலக்கி கொண்டு சென்று விடுகின்றார்கள். ஆகையினால தான் இந்த அருமையான நிருபங்களை எழுதி நீங்கள் எப்படி இருக்கணும், கிறிஸ்தவ வாழ்க்கையில் நீங்கள் என்ன செய்யணும், எப்படி இருக்க வேண்டும் என்று சொல்லி அவர் எழுதுவதை பார்க்கின்றோம். இப்போ உதாரணமாக எடுத்துக்கிட்டிங்கன்னா ரோமர் 12வது அதிகாரத்துக்கு நீங்கள் திருப்பிக் கொள்ளுகிறீர்கள். அந்த ரோமர் 12வது அதிகாரத்தில் 2வது வசனத்தை நானே வாசிக்கிறேன் பாருங்க. ரோமர் 12 எத்தனை 2வது வசனம் என்ன சொல்லியிருக்கிறது? நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல், அப்புறம் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் என்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே
அப்போ ஒரு கிறிஸ்தவனுடைய ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட ஒரு கர்த்தருடைய பிள்ளை எப்படி இருக்கணுமா? நிறைய எழுதியிருக்காரு. அதுல அந்த ஒரு வசனத்துல மட்டும் என்ன சொல்லியிருக்குது? அந்த ஒரு வசனத்துல என்ன சொல்றாரு? நாம் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தரிக்க கூடாது. நம்ம தான் எச்சரிக்கையா இருக்கணும். ஏன்னா இந்த சோதனைகள்லாம் வந்து நம்ம யாரை விட்டு பிடித்து விடும்? ஆண்டவரை விட்டு பிரித்து விடும் இல்லையா? அப்போ நம்ம இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தரிக்க கூடாதான். எப்படி தரிக்காமல் வாழ வேண்டும்? நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம், அப்புறம் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் இன்னதென்று நம்ம என்ன செய்யணுமா? பகுத்தறியணுமா? டிசைனிங் ஸ்பிரிட், ஆங்கிலத்தில் என்ன சொல்லுவாங்கன்னா டிசைனிங் ஸ்பிரிட், பகுத்தறியும் ஞானம் நமக்கு ஆண்டவர் என்ன செய்யணும்? நம்ம மூளையிலிருந்து வர்ற அறிவு இல்லை இல்லையா? நம்ம படித்த புத்தகங்களிலிருந்து வர்ற அறிவு இல்லை. இந்த அறிவு நமக்கு யார் தருவது? பரிசுத்த ஆவியானவர். அதான் ஆண்டவர் சொன்னார், நான் போறது உங்களுக்கு என்னதான் இருக்கும்? நலமா இருக்கும். எதுக்கு நலமா இருக்கும்? நான் போன பிறகு என்ன செய்வேன்? பரிசுத்த ஆவியானவரே உங்களுக்கு எதுக்கு? என்றென்றைக்கும் உங்களோடு கூட இருப்பதற்கும் உங்களை என்ன செய்வதற்கும் வழி நடத்துவதற்கும். அல்லையே சொல்லுங்களா? சொல்லவே மாட்டேங்கிறீங்களே, சும்மா அமைதியா உட்கார்ந்துட்டு இருக்கீங்களா இல்லையா? எதுக்கா? For what and why we need the infilling experience of the Holy Spirit. ஆவியானவர் நமக்கு ஆண்டவர் எதுக்கு தருவாராம்? ஏன் தருவாராம்? நல்லா பாருங்க. அது அப்பதான் இந்த வசனத்துல சொல்லியிருக்கு பாருங்கள். நாம் எப்படி கிறிஸ்தவ வாழ்க்கையில இருக்க வேண்டுமாம்? தேவனுடைய நன்மையும். இனிமேல் நாம் அந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த மக்கள் வாழ்ற மாதிரி என்ன செய்ய முடியாது? வாழ நாட் ஓன்லி ஃபார் அதான் இல்லைன்னா அடிக்கடி அவங்களும் சொல்லுவாங்க. இன்னைக்கு உள்ள பிரசங்கங்கள் எல்லாம் என்னதான் இருக்குன்னா, ஒன்னு ஆண்டவர் ஆசீர், கொஞ்சம் சொல்லுங்க, ஒன்னு என்ன செய்வாரு? ஆசீர்வதிப்பார். ஐயோ, இன்னைக்கு ஒரு பிரசங்கம் பண்றாங்க சொல்லியிருக்கிறேன். இப்பொழுது நான் ஒரு தரிசனம் காண்கிறேன். ஆகாயத்திலே ஒரு ஃப்ரிட்ஜ் பறந்து வந்து கொண்டிருக்கின்றது. எது பறந்து வருதான்? கொஞ்சம் சொல்லுங்க, என்னது? ஃப்ரிட்ஜ்னா தெரியாதா? குளிர் சாதனை. என்ன செய்த பிரசங்கம் பண்ணிட்டு இருப்பதை சொல்ல நான் பார்க்கிறேன். ஆண்டவர் எனக்கு வெளிப்படுத்தி விட்டார். ஒரு சகோதரி வீட்டில் இருந்து அழுது ஜெபம் பண்ணி கொண்டு வந்தார்கள். எதுக்காக ஜெபம் பண்ணாங்களா? எதுக்காக ஜெபம் பண்ணாங்களா? ஃப்ரிட்ஜ் வேணுமா ஆண்டவரே, நான் அந்த கொடுத்து போறேன், எனக்கு என்ன தரும்? என்ன தரும்? சிரிக்கவே தெரியாது போடுறீங்க, கொஞ்சம் கற்றுக் கொடுக்கணும் போல தெரியுது. ஐயா, ஃப்ரிட்ஜ் இந்த அம்மா கேட்டாங்களா, மறந்து வருதான், இன்னைக்கு ஆண்டவர் உனக்கு தந்துட்டார். இதுதான் பிரசங்கம். வாட் அ சேட் திங் இட் இஸ் டு. எச்சரிக்கையா இருங்க, பி கேர்ஃபுல். இன்னைக்கு நரகத்துக்கு பாவமும் விசாசம் இல்ல, ஊழியக்காரனா இழுத்துட்டு கொடுக்கலாம். Be careful about it. Nowadays, not the devil, not the world, not the sinful nature, but the servants of God. தேவ ஊழியக்காரர்கள் தான் இன்னைக்கு நிறைய பேர் எங்க கொண்டு போறாங்க? நரகத்துக்கு. ஒன்று ஃப்ரிட்ஜ் வருதா, ஆண்டவரே இருக்க வெளிப்படுத்திட்டாரா, இன்னைக்கு உனக்கு ஃப்ரிட்ஜ் தர போறான். பாத்தீங்களா? அதான் இந்த வசனத்துல சொல்றாரு, நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் எப்படி இருக்கணுமா? தேவனுடைய நன்மை. தேவனுடைய நன்மை என்ன? அதைத்தான் நம்ம அறியணும், அதைத்தான் பகுத்தறியணும், அதைத்தான் ஆண்டவர் நமக்கு தெளிவு தரணும். சொல்லுவாங்களே, the spirit of God enlightens you. தேவனுடைய ஆவியானவர் உன்னை என்ன செய்கிறார்? ஆவியிலே பிரகாசிக்க பண்ணுகிறார். எதுக்கு ஆவியானவர்? குதிக்கிறதுக்கு, டான்ஸ் ஆடுறதுக்கு இல்ல, இப்படி இப்படி கைய உதறதுக்கு இல்ல. Be careful about it. நரகத்துக்கு போற மகனா மாறிடாத. குதிக்கிறதுக்கு, ஆடுறதுக்கு, பாடுறதுக்கு, அலறதுக்கு இல்ல. பரிசுத்த ஆவியானவர் for what why we need the infilling experience of the Holy Spirit. பரிசுத்த ஆவியானுடைய நிரப்புதல் நமக்கு எதற்காக வேணுமா? தேவனுடைய நன்மை. இனிமே நம்ம இந்த உலகத்துல வாழ போறது கொஞ்ச நாள்
அந்த தேவன் இந்த உலகத்துல வாழ போற கொஞ்ச நாள்ல எப்படி வாழணுமா? நீங்களும் நானும் எப்படி வாழணுமா? தேவனுடைய நன்மை என்னன்றதை நீங்க என்ன செய்யணும்? என்ன செய்யணும்? ஆசிரியனாக வேலை பார்த்த பொழுது அண்ணன் எமின் ஜெபசிங் அவர்களோடு கூட நண்பர் சுவிசேஷ ஜெபக்குழுக்கு அஸ்திவாரமிட்டு அதை வளர்த்து வந்தோம். அண்ணனோடே பைக்ல சுத்துவேன் இல்லையா? அப்படி பைக்ல சுற்றும் பொழுது ஆண்டவரை குறித்து அறியாத மக்களுக்கு ஆண்டவரை குறித்து என்ன செய்யணும்? சொல்லணும் என்ற ஒரு பாரத்தை ஆண்டவர் தந்ததற்காக இரவும் பகலுமாக நான் ஸ்கூல்ல இருந்தே போயிடுவேன். அப்போ பைக்குக்குள்ள கிடையாது, சைக்கிள்ல தான் போகணும்னா வீட்டுக்கு ராத்திரி 11 மணிக்கு வருவேன். எங்க அம்மா திட்டுவாங்க, கண்ணாடி வாமா ஒரு டீயாவது குடிச்சிட்டு போம்பாங்க. டீ கூட குடிக்காம என்ன செய்யிட்டு வரேன், சுத்திட்டு இல்லையா? கிட்டத்தட்ட ஒரு 100 பேருக்கு மேல ஸ்பான்சர்ஷிப் கண்டுபிடிச்சிருந்தேன். எது மிஷனரிகளை தாங்கும் மக்களை என்ன செய்தேன், எங்க சாத்தாங்குளத்துக்கு சைக்கிள்ல போவேன், நேசரத்துக்கு சைக்கிள்ல போவேன், ஒரு ஊரா போய் சைக்கிளுக்கு போய் பணத்தை பிரிச்சு 100 பேர்கிட்ட நான் அனுப்பிட்டு இருந்தேன். அப்பதான் ஆண்டவர் என்கிட்டே பேசுறேன், எல்லாத்தையும் போப்பாடி சொல்றீ, நீ நல்லா ஆளப்பா, நீ என்னைக்கு போவா? எங்க அம்மா வயசானது, அம்மா இருக்காங்களா, இவ்வளவு விட்டுட்டு நான் எப்படியா போக? இப்படித்தான் எந்திரித்தா சாக்கு போக்கு சொல்லுவாங்க. நீனும் அப்படி ஒரு சாக்கு போய் சொல்லலாம். நான் பொதுவாக எங்க அம்மாட்ட போய் கேட்டேன், அம்மா இப்படி ஆண்டவர் ஒழித்து போக்கண்ணா தெரியல. எங்க அம்மா உங்களுக்கு தெரியல அப்படிப்பட்டவங்க, நீ போக்கண்ணா நீதான் சொன்னாங்க. ஏமா நம்ம உங்களை நான் எப்படி விட்டுட்டு போக முடியும்? அப்போதான் எங்க அம்மா சொன்னாங்க, இனி யார் பார்த்துக்கிடுவா? அப்பா பார்த்துக்கிடுவாங்க, நீ போக்கண்ணா அப்படின்னா. அதுக்குள்ள விட்டுட்டு போறேன்னு சொல்றதுல இங்க வந்திருக்காங்க ராஜசிங்க, அவங்க மனைவி வந்திருக்காங்க. அவங்க எங்க அம்மாவை என்ன செய்யிட்டாங்க, நல்லா கவுச்சு அந்தந்த நேரத்துக்கு சாப்பாடு என்ன வேணுமோ கொடுத்தாங்க. ஒரு அலையா சொல்லுங்களா, ஆண்டவர் உன்னை என்னை கைவிட. தேவனுடைய நன்மையும் பிரியமும் இல்லையா? அப்ப தேவனுடைய நன்மை என்னன்றத we have to discern. ஆமா, உலகம்ல இந்த உலகத்துல வேற ஓடுறதுக்கு இல்ல, ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளுது. not to be rooted in this world. be careful. இன்னைக்கு அப்படிதான் நம்ம பிரசிமர்ல ஒன்னு இந்த உலகத்துக்கு இல்லதான் அஸ்திபாரம் போட வைக்கும், வேர் விட வைக்கும். no, not for that. நம்ம யாரில் வேர் கொள்ளணும்? ஏசப்பாவுல. ஹல்லேலூயா. கிறிஸ்துவிலே வேர் கொள்ளணும். யாரில் வேர் கொள்ளணும்? ஏசப்பாவிலே இல்லையா? அதான் ஆண்டவர் சொன்னார், நான் யாரு தெரியல உங்களுக்கு, நான் திராட்சை உனக்கு எனக்குள்ள அந்த உறவு என்ன, ஐக்கியம் என்ன, உனக்கு எனக்குள்ள தொடர்பு என்ன, நான் செடி நீ. அப்போ செடி எப்படி தனியா வளருமா? செடி தனியா வளருமா? கொடி தனியா வளருமா? அது எப்படி வளருமா? செடியோட நிலைத்திருங்கள், அப்பொழுது நீங்கள் என்ன செய்வீர்கள்? கணிப்பு சொல்றாரு 15வது அதிகாரத்துல அவர் சொல்றாரு, என்னில் நிலைத்திருங்கள். 10 தடவை வருது மொத்தம். எத்தனை தடவை வருது? ஐயா, what is Christian life? Life is nothing but you and I, we all are expected to be deeply rooted in Christ. இயேசுவிலே என்ன செய்யணும்? இன்னைக்கு உங்களை இப்போ சிந்திக்க வைக்கிறார் ஆண்டவர். உங்க கிறிஸ்தவ வாழ்க்கையில நீங்க எப்படி இருக்கீங்க? யாரா இருக்கீங்க? எந்த நிலையில் இருக்கீங்க? how you are. விசுவாசிகள் எச்சரிக்கையாங்க, நரகத்துக்கு போகிற மகளாக மாறிடாத. யாருல நீங்கள் வேர் கொள்ளணும்? ஏசப்பாவில் வேர் கொள்ள வேண்டும். ஏசப்பாவில் வேர் கொள்ளணும்னா இல்லையா? செடியாகிய அந்த திராட்சை செடியில கொடியாகியது வேர் கொண்டா வேப்பங்காயா வரும். என்ன ஒன்றும் சொல்ல மாட்டேங்க, என்ன காய் வரும்? வேப்பங்காய் வருமா? ஓஹோ, இல்ல தேங்காய் வரும். என்ன மாங்காய் வருமா? சொல்லுங்களா? திராட்சை செடியில வேர் கொண்டா என்ன வரும்? ஏசப்பாவில் வேர் கொண்டா. அதான் அந்த வசனத்துல தெளிவா சொல்றாரு. அந்த வசனத்துல தெளிவா என்ன சொல்றாரு? தேவனுடைய நன்மை
தேவனுடைய நன்மை you are able to discern. ஆமையா, பரிசுத்த ஆவியானவர் உன்னிலே இருக்கும்போது, உனக்குள் வாசம் பண்ணும் பொழுது, he helps you to discern what is the will of God. Hallelujah. தேவனுடைய சித்தம் என்னதென்றால் என்ன செய்ய வைக்கிறாரு? பகுத்தறிய வைக்கிறார். தேவனுடைய நன்மை என்ன அவருக்கு எது தெரியும்? சொன்னேன்ல, எல்லாத்தையும் போப்பான்னு சொல்றியே, எம்எல்ஏ கூட சேர்ந்து எல்லாத்தையும் ஊழியத்துக்கு வாங்கன்னு கூடும். வாலிபர்கள் எல்லாம் மதுரையில் அமெரிக்கன் காலேஜில் ஒருக்கா மீட்டிங் கொடுத்து முதல் 2 நாள் அண்ணன் நீங்கள் செய்து கொடுங்க, நான் கடைசி நாள் வரேன்னாங்க. 2 நாள் செய்தி கொடுக்கும் போதும் ஆண்டவர் எனக்கு தந்த செய்தி அநேகரை ஊழியத்திற்கு என்று சேலஞ்ச் பண்ண ஆண்டவர் உதவி செய்தார். கிட்டத்தட்ட 48 பேர் அதில் ஊழியத்துக்கு கொடுத்தாங்க. அல்லேலூயா. அவன் 48 அண்ணன் கடைசி நாள் வந்தாங்க. அதை நல்லா கன்ஃபார்ம் பண்றதுக்கு ஆண்டவர் என்ன செய்தாரு? உதவி செய்தார். அப்ப பாருங்க, நம்ம ஆண்டவரில் வேர் கொள்ளும் பொழுது ஆண்டவருடைய சித்தம் எதுவோ அதை உங்களிலே, என்னிலே, நம்மிலே நிறைவேற்ற. அப்பதான் ஆண்டவர் சொன்னார், ஆமா 48 வரையும் நீ போப்பான்னு சொன்னிய, நீ என்னைக்கு போவா அப்படின்னாரு. நீ இன்னைக்கு யாரோ சொன்ன பார்த்தீங்களா, எங்க அம்மா இருக்காங்களே எப்படி விட்டுட்டு போக வயசானவங்க. ஆண்டவர் அருமையா பாதுகாத்து குழந்தையோட நான் இருந்த நாட்களை விட அருமையான தர்சவர் இருந்த ராஜசிங் அவங்க ஒய்ஃபும் எங்க அம்மாவும் நல்லா கவனிச்சாங்க, நல்லா குளிப்பாட்டி விட்டாங்க. அப்போ ஆண்டவர் எங்க அம்மாவும் சொன்னாங்க, என்ன ஆண்டவர் பார்த்து கூட, நீ போயா, நீ என்ன செய்ய போயா, ஒளித்துக்கு போறோம். அப்போ தேவனுடைய நன்மையும் கிறிஸ்தவ வாழ்க்கையிலே நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள்? அனுதின your day to day walk and step, how you are leading your Christian life. கிறிஸ்தவ வாழ்க்கையை நாம் எப்படி நடத்துகிறோம்? சோர்தாரம் வீடு கட்டித்தாரும் ஏறக்கல்ல பார்க்கணும். அடோ பாவிகளா இல்லையா? 1 Corinthians 15:19 வாசிங்க. 1 Corinthians 15:19 வாசிங்க, சத்தமா வாசிங்க, எல்லாரும் கொஞ்சம் கவனிங்க. அதுல என்ன சொல்லியிருக்கு? 1 Corinthians 15, இம்மைக்காக மாத்திரம் நாம் கிறிஸ்துவின் பேரிலே நம்பிக்கையுடையவர்களா இருந்தால் எல்லாரோட ஆசீர்வாதமா இருப்பார். இல்லையா சொல்லுவோமா? இல்லையா? அப்ப எவ்வளவு செய்தி கேட்கறாங்க நீ பாத்துக்கிட்டீங்களா? இதுக்கு அலையிலியாவோ சொல்லுவாங்க, இதுக்கு அலையிலியா சொல்லுவாங்க. அதுல என்ன சொல்லியிருக்கு? எல்லா மனிதரை பார்க்கிலும் உனக்கு ஐயோ, சொத்துக்காக, பணத்துக்காக, வீட்டுக்காக, ஃப்ரிட்ஜுக்காக, அதுக்கு பிரசவம் பண்றான், அதுக்காக நீ ஆண்டவரை ஏற்றுக்கொண்டிருக்கிறான். ஆண்டவருடைய சித்தம் என்ன என்னுடைய வாழ்க்கையிலே? ஆண்டவர் எதை என்னுடைய விரும்புகின்றார்? நான் முன்னால வேற மாதிரி வாழ்ந்தேன், என்னுடைய இஷ்டம் போல, என்னுடைய விருப்பத்தை போல, என்னுடைய சித்தத்தை போல, என்னுடைய அண்டர்ஸ்டாண்டிங் தந்தார் வாழ்ந்தேன். Now after accepting the Christ, it's no longer I but who lives in me. Christ lives in இனி நான் அல்ல, இனி நான் அல்ல. ஒரு அல்ல சொல்லுங்களா? வந்திருக்கோம் உங்ககிட்ட தான் ஆண்டவர் கேட்கிறாரு. அதுக்கு தான் வந்திருக்கீங்க. ஆண்டவர் உங்களிடத்துல கேட்கிறாரு, நீங்க இப்படி சொல்ல முடியுமா? என்னிலே இப்போ நான் அல்ல, கிறிஸ்துவே என்னில். நம்ம எல்லாரும் சொல்ல முடியுமா? என்னில் என்ன நான் இல்லை, அப்ப நான் இல்லை, கிறிஸ்துவ என்ன ஜீவித்தார்னா அப்ப யாருடைய விருப்பம் தான் நடக்கும்? ஏசப்பாவுடைய விருப்பம் தான், ஏசப்பாவுடைய சித்தம் தான், ஏசப்பாவுடைய விருப்பம் தான், ஏசப்பாவின் நன்மை தான். அப்படித்தானே இல்லையா? அல்லேலூயா. ஆமா, துள்ளி குதிக்கணும் போல இருக்கு. என்ன ஐயா, உலகத்துக்காக அல்ல, பொன்னாடைய வாங்குறதுக்கு இல்லை. மேடையில் உட்காந்துட்டு நான் பொன்னாடைய போத்துவோம், அதுக்கா? அதான் தேவனுடைய நன்மை. நோ, நாட் ஃபார் தட். டோன்ட் பி டிசீவ்ட். ஏமாந்து போயிடாத. எப்பதான் நீங்க கிறிஸ்தவ ஆண்டோடைய பிள்ளைன்னு சொல்றவங்க இருக்காங்க. அப்போ நீங்களும் நானும் ஆண்டவர் இன்னைக்கு உங்களுக்கு இடத்துலையும் எதிர்பார்க்கறது சொல்றது என்ன சொல்றாரு? நீ என்னுடைய நன்மை என்னன்றதை டிசைன் பண்றியா, பகுத்தறியா, அதுக்காக நீ பாடுபடுறியா, அதை தேடுகிறியா இல்லையா?
சொந்த ஊர்ல வேலை, நல்ல வேலை இல்லையா? நானும் அவ்வளோ வேலை பார்த்தோம்னா கை நிறையா என்னது வரும், கை நிறையா சம்பளம் வரும், நல்லா வாழலாம், ஆடம்பரமா இருக்கலாம், வேண்டியதெல்லாம் வாங்கி சாப்பிட்டுக்கிட்டே இருக்கலாம், வயிறு கொஞ்சம் பெருசாக்கி மாத்திக்கிட்டே இருக்கலாம், தொந்தி விடும்படியா. ஐயா, நாட் ஃபார் தட். தேவனுடைய நன்மையும் அதை பகுத்தறிகிறோமா? அதை பகுத்தறிகிறோமா? இன்னைக்கு எத்தனை ஊழியக்காரர்கள் விபச்சார பாவத்துல மாட்டிட்டு நடக்காங்க. Where are you, my dear brother and sister? அல்லையா போட்டுக்கிறாங்க, கையை ஆட்டிக்கிறாங்க, அபிஷேகம் வச்சுக்கிட்டு இருக்காங்க, அந்த கூட்டத்துல அபிஷேகம் கொடுக்காங்க. அவன் தான் இன்னைக்கு இப்படி ரகசிய விபச்சார பாவத்தில் இருக்கான். எப்ப யோசிங்க, பத்திரிகையிலே வருதா இல்லையா? முன்னாலே யாரோ சொல்ல கேட்டிருக்கோம், இப்ப எதிலே வந்துருது, பத்திரிகையிலே வருது. எவ்வளவு வெட்கக்கேடா இருக்கு, சாட்சி குறைவா இருக்கு, எவ்வளவு அசிங்கமா இருக்குது. என் அன்பு பிள்ளைகளே, இப்போ ஆண்டவர் உங்கள்கிட்ட கேட்கறது பாவின்னு நினைக்காதீங்க. இந்த வயசான தாத்தா கேட்கிறாருன்னு நினைக்காதீங்க. ப்ளீஸ் டோன்ட் திங்க் லைக் தட். இன்னைக்கு யார் உங்கள்கிட்ட கேட்கிறா? இப்போ யார் உங்கள்கிட்ட பேசுறா? ஆண்டவர் கேட்கிறாரு. என்ன கேட்கிறாரு? என்னுடைய நன்மை என்னன்றது நீ பகுத்தறியா? அதை தேடுறியா? அதை எதிர்பார்க்கிறியா? அதன்படி நீ நடந்து கொண்டிருக்கின்றாயா? அதான் இனி ஜீவிப்பது யார் என்னில ஜீவிக்கிறா? சொல்லுமா? சொல்ல முடியுமா? யாரெல்லாம் சொல்ல முடியும் சொல்லுங்க பார்க்கலாம். இப்ப கொஞ்சம் யோசிங்க. ஜஸ்ட் இமேஜின். யார் யாரெல்லாம் சொல்ல முடியும்? அதையா கிறிஸ்தவ வாழ்க்கை, அதான் விசுவாசம் ஐயா, அதான் ரட்சிக்கப்பட்டவர்கள் ஐயா, அதான் ஆண்டவருடைய பிள்ளைகளையா. நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல், நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் நம்ம வாழ்றோமா இல்லையா? எதுக்கு ஓய்ட்டு போறோம்? டிசியா வரணும், டிசியா வரணும், பாஸ்டர் கமிட்டி மெம்பரா வரணும். ஏன் நான் கட்டாயம் வரலையா? ஒரு ஓட்டுக்கு 500 கொடுத்தா வந்துடலாமா? இது கோயிலா கடல் கோயா? சொல்லுங்க, இது கோயிலா கடல் கோயா? ஐயோ சொல்ல தெரியல போன்றிருக்கு. கள்ளர் கள்ளர் கோகை கோயா இல்லையா? அந்த கோயில நீ அங்கத்தினராய் இருக்கிறியே, உன்னுடைய வாழ்க்கைக்குள்ள இந்த தெய்வீக வெளிச்சத்தின் மகத்துவம் பிரகாசிக்கிறதா? இனி ஜீவிப்பது யார் எனக்குள்ள ஜீவிக்கிறார்? வெளிப்படுத்துகிறோமா? அப்போ அப்படி நம்ம வாழும் பொழுது அங்கே நமக்குள்ளே முதலாவது என்ன நடக்குமா? தேவனுடைய நன்மையும் என்னது டிசைன் பண்றோமா? அதை நம் பகுத்தறிகிறோமா? தேவனுக்கு நன்மை என்னது? வேதம் வாசிக்க வாசிக்க அதை நமக்கு என்ன செய்கிறாரு? வெளிப்படுத்துகிறார் இல்லையா? வேதம் வாசிக்க வாசிக்க ஆண்டவர் நம்முடைய கண்களை என்ன செய்கிறார்? ஆமா, அவனை ஆசீர்வதிப்பாருங்கிறதுக்கு கண்ண திறக்க மாட்டாரு. தேவனுடைய நன்மை என்ன என்பதை பார்க்க, அறிய, தெரிந்து கொள்ள உன்னுடைய ஆவிக்குரிய கண்களை திறப்பார். ஹல்லேலூயா. நீங்களும் நான் இந்த உலகத்திலே வித்தியாசமானவர்கள். ஹல்லேலூயா. உலகத்தை கலக்குகிறவர்கள் இங்கேயும் வந்து கொண்டிருக்கின்றார்கள். இன்னைக்கு எங்க மிஷனரிகள்லாம் அங்க வட இந்தியாவில் கலக்குறாய்யா. நேற்று ஒரு ரிப்போர்ட்டை நான் பார்த்தேன். ஐயா, இந்த 18 டிஸ்ட்ரிக்ட்ல 22,000 பேர் ஞானஸ்தானத்துக்கு இருக்காங்க. இன்னொரு இடத்துல பாத்தீங்கன்னா அந்த டிஸ்ட்ரிக்ட்ல 20,000 பேர் ஞானஸ்தானத்துக்கு இருக்காங்க. அப்ப மொத்தம் எத்தனை பேர் ஞானஸ்தானத்துக்கு இருக்காங்க? 40. ஏற்கனவே வேற ஒரு கொடுத்திருக்க. இன்னொரு இடத்துல 32,000 பேர் ஞானஸ்தானம் கொடுத்திருக்காங்க. ஹல்லேலூயா. இன்னி படிங்க. இன்னி ஜீவிப்பது கிறிஸ்துவே என்னில் ஜீவிக்கிறார். என்னை ஜீவிப்பது நானல்ல, கிறிஸ்துவே என்னில் ஜீவிக்கிறார். அவரே அவரே இயேசு என்னில் ஜீவிக்கிறார். இனி ஜீவிப்பது கிறிஸ்துவே என்னில் ஜீவிக்கிறார். நீங்களும் நானும் இன்னைக்கு இந்த ஊருக்குள்ள
பத்திரக்கொடையில, இந்த அரங்கொடையில, இந்த பரம்புரிச்சில, இன்னும் நம்ம போற வார இடங்கள்ல நம்மளே யார் வாசம் பண்ணணும்? யார் வாசம் பண்ணணும்? கிறிஸ்து. ஹல்லேலூயா. கையில ஒரு பைபிள் வந்திருக்கிறார். ஏன் வந்திருக்கிறார்? இது தத்துவ புஸ்தகம் இல்லையா, இது அப்பாவுடைய வார்த்தைகள் அடங்கிய வசனங்கள். ஹல்லேலூயா. அவர் என்னோடு பேசுகிறார், என்னோடு அளவலாவுகிறார், என்னுடைய உலாவுகிறார், என்னை தெளிவுபடுத்துகிறார். He enlightens me, என்னை பிரகாசிக்க பண்ணுகிறார். அப்போதான் நமக்கு அறிய முடிகிறது தேவனுடைய நன்மையும், தேவனுடைய நன்மையும். அப்ப எனக்குள்ள அந்த வெளிச்சம் இருக்கா இல்லையா? ஓடி போய் பைபிளை திறக்க சொல்லும். இன்னைக்கு பைபிளே படிக்கிறது கடமைக்கு தான் வாசிக்கிறோம். அப்படித்தானா இல்லையா? அப்படித்தானா இல்லையா? இல்லையா? ஜார்ஜ் முல்லர் 25,000 தடவை பைபிள் அவஸ்தானம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எவனை பார்க்கறதெல்லாம் முழங்கால நின்றுதான் பைபிளை படிப்பாங்க, ஒரு நாள் உட்கார்ந்து படிக்க மாட்டாங்க இல்லையா? அதான் அண்ணன் பாட்டிலே எழுதியிருக்காங்க, முழங்காலில் நிற்க வேதத்தை அறிய தினந்தோறும் தேவானத்தோ அண்ணன் எழுதின பாட்டு தான், எவன் எழுதின பாட்டு தான். என்ன பாட்டு? உண்மை போல் யாரு? எந்த இயேசுநாதா. உமக்கும் எனக்கும் இடையில என்னது கூடாது? எதுவும் ஐயா கிறிஸ்தவன் கிறிஸ்தவள் அப்படிதான் வாழும். நான் அப்படி வாழ்றேன்னா உலகம் என்ன ஏமாத்துதா? உலகம் என்ன வஞ்சிக்கிறா? உலகத்துக்கு நான் ஒத்து போகிறேனா? உலகத்திலே நான் விழுந்து போய் கிடக்கிறேனா? என்னுடைய வாழ்க்கையில தேவனுடைய நன்மை, தேவனுடைய நன்மை என்ன என்று நான் பகுத்தறிகின்றேனா? அரியன் ஆவியானவர். அங்குதான் ஆவியானவர் வேணும். குதிக்கிறதுக்கு இல்ல, டான்ஸ் ஆடுறதுக்கு இல்ல, கச்சா பச்சாடி சத்தம் போடுறதுக்கு. நோ நோ நீட் ஃபார் தட். ஃபார் வாட்? ஃபார் why we need the infilling experience of the Holy Spirit. நமக்கு ஆவியானுடைய நிரப்புதல் எதுக்கு வேணும்? தேவனுடைய நன்மையும். அதான் எனக்கு ஆண்டவர் விடுவிட்டு சொன்னார் வேலைய. நல்ல வேலை, சொந்த ஊர்ல வேலை. அடுத்தால அங்க உள்ள மேனேஜர் சொல்றாரு, நீங்க தான் அடுத்தால ஹெட் மாஸ்டர், நீங்க இதை ஹைஸ்கூல் ஆக்கிடணும், அப்புறம் காலேஜ் ஆக்கிடணும், நான் உங்களுக்கு என்ன உதவி வேணுமோ அத்தனை உதவி செய்யறேன்னாரு. என்னப்பா என்ன எங்க நினைச்சிட்டாரு? ஊழியத்துக்கு ஆச்சரா ராஜினாமா செய்தேன். ஏன்? ஒரு இந்து மேனேஜரே கண்ணீர் விட்டு அழுதார். சமையல் போகாதீங்க, நல்ல வேலையை சொந்த ஊர்ல விட்டுட்டு போகாதீங்க அப்படின்னாரு இல்லையா? என் அன்புக்குரிய ஆண்டுடைய பிள்ளைகளே, நீங்களும் நானும் யாருடைய பிள்ளைங்க? யாருடைய பிள்ளைங்க? அப்பாவுடைய பிள்ளைங்க, ஏசப்பாவுடைய பிள்ளைங்க. இனிமே உங்க வாழ்க்கை இந்த உலகத்துல வித்தியாசமா இருக்கணும். இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தரிக்க கூடாது. அப்போ நீங்க எப்படி வாழணுமா? இந்த உலகத்துல ஏசப்பாவை இன்னைக்கு பார்க்க முடியல மக்களுக்கு, ஆனா அந்த உலகம் பார்க்க விரும்புது. அதை யாருல பார்க்க விரும்புது? யாருல பார்க்க விரும்புது? என்னிலே நான் என் அப்பாவை காண்பிக்கிறேனா? அவருடைய முகத்தை நான் காண்பிக்கிறேனா? முகம் அந்த இப்படி மாதிரி முகத்தை இல்ல, ஏசப்பாவுடைய தெய்வீகத்தின் மகத்துவத்தின் பிரதிபலிப்பாக நான் இருக்கிறேனா? ஹல்லேலூயா. அதான் உங்களுக்கு எனக்கு ஆண்டவர் கொடுத்த கிருபை. அதாவது சொல்றார், தேவனுடைய நன்மையும் பிரியமும். எது ஆண்டவருக்கு பிரியம்? எது ஆண்டவருக்கு பிரியம் இல்லையா? கொஞ்சம் நல்லா யோசித்து பாருங்க. பைபிளை வாசிக்கும் போதெல்லாம் இந்த கண்ணுக்குள்ள அடிக்கடி சில சமயத்தில் தண்ணி இல்லாமல் போயிடும். எப்படி ஓடும்? இது துக்க கண்ணீர் அல்ல. என்ன கண்ணீர்? ஆனந்த கண்ணீர். ஹல்லேலூயா. உலகத்துக்கு ஒன்று என்ன புரிஞ்சுக்கிட தெரியாது. ஏசப்பாவே புரியல, ஒன்னையும் புரிஞ்சுக்கணும்ன்றதை எதிர்பார்க்க முடியுமா? என்ன அப்படிதானே இல்லையா? உங்களையும் நீ புரிஞ்சுக்கிட தெரியாது, பார்க்க தெரியாது, யாருன்னு தெரியாது. லாஸ்டர் உயிரோடு எழுப்பி இருக்கிறாரு. பிஷப்பும் ஐயர்மாரும் கமிட்டி மெம்பரும் சேர்ந்து அங்க பாஸ்டர் கமிட்டி மீட்டிங் போட்டு இவரை எப்படி இன்னைக்கு அப்படிதான் நடக்கு, இன்னைக்கு அப்படிதான் நடக்கு இல்லையா? நடக்கு அப்படிதான் நடக்கும். அவங்களுக்கு புரியாதியா?
சிலுவையில அரைஞ்சது யாரு? சிலுவையில அரைஞ்சது யாரு? எந்த துன்மார்க்கன், எந்த குடிகாரன் அரைஞ்சான்? கொஞ்சம் யோசித்து பாருங்க. எந்த குடிகாரன் அரைஞ்சா? ஊர்ல இருக்கிற துன்மார்க்கனும் ரவுடியுமா அவரை போய் சிலுவையில அரைஞ்சான்? இல்லையா, அவன் கூட அவர் பின்னால போறான். அரைஞ்சது யாரு? பி கேர்ஃபுல் அபௌட் இட். இந்த உலகம் நேசிக்கலாம், நேசிக்காமல் இருக்கலாம், ஏற்றுக்கொள்ளலாம், ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கலாம். அது உனக்கு எனக்கும் காரியம் அல்ல. உனக்கும் எனக்கும் உங்களுக்கும் எனக்கும் உள்ள காரியம், நான் என் அப்பாவுடைய நன்மை என்ன இல்லையா? நன்மை என்ன? நான் ஒரே பையன், 6 பொம்பளை பிள்ளைங்களுக்கு எங்கள் வீட்டில் ஒரு பையன் தான். எங்கள் அக்காலாம் அங்கே தான் வேலை பார்த்தாங்க, புத்தரக்கொடையில் வேலை பார்த்தாங்க இல்லையா, பரமபுரத்தில் வேலை பார்த்தாங்க, வெள்ளாநோடையில் வேலை பார்த்தாங்க, சியோன் நகரில் வேலை பார்த்தாங்க. அப்போவே நான் 7ஆம் படிக்கும் போதே எங்கள் அக்கா எடுக்கிறதுக்கு என்ன போடுவாங்க, தம்பியை நான் எடுப்பேன், நீ எடுப்பேன்னு சண்டை போடுவாங்க. ஏன் ஒரு பையன் என்னை தூக்கி சுமக்க ஆசைப்படுவாங்க. அப்படி செல்லமாக வளர்த்தாங்கய்யா. ஆனா என் தேவனுடைய நன்மை என்ன? வேலையை விட சொன்னாரு. வேலையை என்ன செய்த? விட்டையா? நான் வேலையை விட்ட நாளில் இருந்த சந்தோஷத்தை போல ஒரு சந்தோஷம் நான் அனுபவிக்கலாம். என் கிறிஸ்தவ வாழ்க்கைக்குள்ள வாங்க. ஏதோ அப்படி எப்படின்னு அலைஞ்சிட்டாலையாருங்க. இழந்து போனாலும் சந்தோஷம் தருவாரு, நஷ்டப்பட்டாலும் சந்தோஷம் தருவாரு, உன்னை ஒதுக்கி விட்டாலும் சந்தோஷம் தருவாரு, உன்னை புறக்கணித்தாலும் நீ துள்ளி குதிப்பாய். ஹல்லேலூயா! கிறிஸ்தவன் என்பதை இந்த உலகம் புரிந்து கொள்ள தெரியாது. நீ யாருக்கு பிரியமானவன்? அப்பாவுக்கு கொஞ்ச நாள் தான் இந்த ஓட்டம், அப்படிதானே? இது எத்தனை மைல் இருக்கோ தெரியாது. அப்படிதானுங்களா இல்லையா? இந்த பூமி ஒரு சொந்த அல்ல என்று என்னை பொழிந்தாரே. இந்த பூமி ஒரு சொந்த அல்ல என்று என்னை பொழிந்தாரே. ஒரு வீட்டுல 2 கார் இருக்கும்போது உனக்கு பாட தெரியாது, குதிக்க தெரியாது, துள்ள தெரியாதையா? ஏசப்பா உனக்குள்ள வந்துட்டான்னா உள்ள என்ன செய்துகிட்டு இருக்கோம்? ஏதோ குதிச்சுக்கிட்டே இருக்கும், துள்ளிக்கிட்டே இருக்கும். நீ ஆனந்த பாடல் பாடிக்கொண்டே ஆனந்தமே பரமானந்தமே நான் உங்களுக்கு நிறைய தடவை சொல்லியிருக்கேன். எல்லாருக்கும் ஒரு புதுசாக வந்தவங்களுக்கு தெரியாது. நான் ஊழியத்துக்கு போயிருக்கிறேன். நானே அவ்வளோ வேலையை விட்டுட்டு ஊழியத்துக்கு போயிருக்கிறோம். பெரியமலன்ற இடத்துல இருந்தோம். எத்தனை மாதம் சம்பளம் வரல எனக்கு தெரியுமா? பழைய ஆட்கள் கேட்டப்ப சொல்லுங்க, எத்தனை மாதம் சம்பளம் வரல? 5 மாதம் வரைக்கும் சம்பளம் வரல. அந்த காட்டுக்குள்ளையா சோறு பொங்கிட்டு இருந்தா வந்து வருஷம் நிற்பாங்க. 4 பேர் எதுக்கு வந்து நிற்பாங்க? படிக்கிற கஞ்சிக்கு வந்து வாங்குறதுக்கு வந்து நிற்பாங்க. அதுல ஒரு ஆப்பு சோறு போட்டு கொடுத்துட்டோம், குதிச்சுக்கிட்டே போவாங்க. ஏன்னா அவங்களுக்கு சாப்பாடுலாம் கிடையாது. கேப்ப ரொட்டியும் கேப்ப கூடுதான் குடிப்பாங்க. அந்த முன்காட்டுக்குள்ள அவங்ககிட்ட போய் கடன் வாங்க முடியுமா? அவங்ககிட்ட ஏதாவது வாங்க முடியுமா? 5 மாசம் வரலையா? எங்கள் வீட்டில் அவன் ஆண்டர்கிட்ட போகிறதுக்கு முன்னாலே கையை பிடிச்சி முத்தம் கொடுத்து சொன்னாங்க, அந்த 5 மாதம் சம்பளம் வராமல் இருந்தமே அப்போ இருந்த சந்தோஷத்துல இப்போ இருக்கீங்களான்னு கேட்டா ஒரு அலையிலே சொல்லுங்க. ஆமையா, அப்பதான் துள்ளுனோம், குதித்தோம், ஆனந்தமா இருந்தோம், சந்தோஷமா இருந்தோம், முறுமுறுக்கல. ஆனா நான் அப்ப இருக்க நம்மள அனுப்பி வச்சுட்டு இங்க நம்ம பட்னியா போட்டுட்டானே. ஒரு வார்த்தை என்ன செய்யல? சந்தோஷையா குட்டி பிள்ளைய தோல்ல போட்டுக்கிட்டு காட்டுகளோடு ஊழியத்துக்கு போயிட்டே இருந்தோம். அல்லேலூயா! உன்னுடைய வாழ்க்கையை வாழ வைப்பா.
உலகத்தினுடைய வாழ தெரியாதையா? பணம் இல்லைன்னா அதுக்கு வாழ தெரியாது. ஆனால் உங்களை என்ன செய்வார் ஆண்டவர்? உங்களை போல சந்தோஷம் எங்க இருக்காது. பணத்துல இல்ல, பதவியில இல்ல, பொன்னாடையில இல்ல. உங்களை பார்த்த உடனே அலையிலே போடுறதுல இல்லையா? யாருக்குள்ள இருக்கு? யாருக்குள்ள இருக்குது? ஏசப்பாவுக்குள்ள இருக்கு. இன்னைக்கு அப்படிதான், இன்னைக்கு அப்படிதான் இருக்கு. உலகத்துக்கு தெரியாது இல்லையா? நமக்குள்ள இருக்கிறது யார் புரிய மாட்டா? யார் புரிய மாட்டா? உலகம் புரியாதையா? அதான் அவர் சொல்றாரு, நீ ஆண்டவரை ஏற்றுக்கொண்டுட்டீங்க, நல்லது. ரோமருக்கு அவர் அட்வைஸ் பண்றாரு, இட்ஸ் வெரி குட் யூ அக்செப்ட் தி லார்ட், நவ யூ கால் யுவர்செல்ஃப் as Christians. நீங்கள் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு உங்களை கிறிஸ்தவர்கள் என்று அழைக்கின்றீர்கள். என் அன்பு கிறிஸ்தவரே, கிறிஸ்தவளே, நீ எப்படி இருக்க வேண்டும்? இந்த உலகத்திலே வாழ வேண்டும். உன்னுடைய வாழ்க்கை எவ்வளமாக இருக்க வேண்டும்? அதனால சொல்றாரு இல்லையா? என்ன சொல்றாரு? 12:2 என்ன சொல்றாரு? நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் வேஷம் தரிக்கிறோமா? அங்க அவங்களை பார்த்தா அவங்களுக்கு ஏத்தால, இவங்களை பார்த்தா இவங்களுக்கு ஏத்தால, இவங்களுக்கு ஏன்னா இவங்களுக்கு ஏத்தால நடிக்கிறீங்களா? நடிக்கிற கிறிஸ்தவ வாழ்க்கையா? கிறிஸ்துவை பிரியப்படுத்தி வாழும் வாழ்க்கையா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்பாவை பிரியப்படுத்துகிறேன். அவர் கையை பிடிச்சிட்டு, அவருடைய உடம்ப பிடிச்சிட்டு, நான் யாரோடு நடக்கிறேன்? யாரோடு நடக்கிறேன்? ஏசப்பாவோடு. இந்த உலகத்திலே நாம் யாரோடு கூட வாழ வேண்டும்? கிறிஸ்துவிற்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. வெற்றி வெற்றி கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. ஹல்லேலூயா. நடிக்கிற வாழ்க்கை வாழாத, அவருக்குள் வாழும் ஒரு வாழ்க்கை கிறிஸ்தவ வாழ்க்கை. Don't try to act as though you are a Christian. கிறிஸ்தவ வாழ்க்கையை என்ன செய்யக்கூடாது? நடிக்க கூடாது. யாருக்குள்ள வாழணும்? கிறிஸ்துவுக்குள். அப்பதான் நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் அட்ஜஸ்ட் பண்ண முடியாதையா? கொஞ்சம் உலகத்துக்கு புரியாதுதான் ஐயா. உன்னை பகைக்கிற கூட்டம் உன்னை சுத்தி இருக்கலாம். Don't worry about it. சுத்தி பார்க்கிற கூட்டமா இருந்தா கூட உள்ளம் பொங்கி பொங்கி என்ன செய்யும்? ஏசப்பா சுத்தி பகைக்கிற கூட்டம் தானே இருந்தாங்க, அப்படித்தானே இருந்தாங்க. ஐயா ராசுர உயிரோடு எழுப்பி இருக்கிறாரு, இவரு எப்படி கொல்லலாம்? கமிட்டி போட்டாங்களா? மீட்டிங் போட்டாங்களா? அந்த மீட்டிங்ல யாரெல்லாம் இருந்தா? குடிகாரன் இருந்தானா? அந்த ஊர்ல சண்டை போடுறவன் இருந்தானா? இல்லையா? யார் இருந்தா? யார் இருந்தா? பிரதான ஆசாரியரும் வேதபாரகரும் மூப்பர்களும். Be careful about உன்னை சுத்தி அப்படி இருக்கலாம், இந்த உலகம் அப்படி இருக்கலாம், அவர்களெல்லாம் உனக்கு விரோதமா இருக்கலாம், எதிரியா இருக்கலாம். Don't be discouraged. கிறிஸ்து உனக்குள்ள இருந்தா உள்ள வாழ்க்கை என்ன செய்யும்? துள்ளி துள்ளி குதிச்சுக்கிட்டே இருக்கும். அப்ப 4 மணிக்கு எழுப்பிவிட்டுறாரு, தட்டி விட்டுருவாரு இல்லையா? நீ இங்கெல்லாம் போயிட்டு டயர்டா வந்து படுத்தாலும் ஏசப்பா என்ன செய்து விட்டுவாரான்? என்ன செய்வாரு? எழுப்பி விட்டுறாரு. வா மகனே, கண்ணா, என் பக்கத்துல வாமா, உட்காரமா. அதான் நான் கதவை என்ன செய்யறேன்? தட்டுறேன். கதவை திறந்தார், அவனுக்குள் பிரவேசித்து என்ன செய்வாரா? எனக்கு சோபா செட்டு போட்டு தான் அதை உட்கார்ந்துருப்பீங்க சொல்லியிருக்கு. என்ன சொல்லியிருக்கு உங்க வசனத்தை வாசிங்க. அவனோடு போஜனம் பண்ற அனுபவத்தை பெற்றிருக்கீங்களா? ஏசப்பா உங்களோட போஜனம் பண்ண அனுபவம் பெற்றிருக்கீங்களா? என்னையா கிறிஸ்தவா? அந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தான் தெரிஞ்சிட்டு போறோம். சோறு போட மாட்டாரா? வீடு கட்டி தர மாட்டாரா? ஏரோப்ளைன் வாங்கி இன்னைக்கு ஆண்டவர் 2 ஏரோப்ளைன் தந்து விட்டார். அதாவது சாட்சியோடைய என்ன ஏரோப்ளைன்ல பண்றது? இவரு போற அப்படியா? ஐயா, be careful about it. Don't be discouraged. இந்த உலகத்திலே உனக்கு ஒண்ணு இல்லாம போனாலும் கூட ஆனா அப்பா கிட்ட போன பிறகு எல்லாத்தையும் ஆண்டவர் என்ன செய்வாரு? அவையா கைகளுற போறாளு, இலை எடுத்து போடுறது ஒரு ஆடு, ஒரு வாயையும் யாராவது கழுவி விட்டுருப்பாங்க ஐஸ்வர்யவானுக்கு. அப்படிதானே இல்லையா?
அப்படித்தானே இல்லையா? அப்படித்தானே இல்லையா? வாசப்படியில யார் கிடக்கா? ஆசிரியர். அவன் கீழே விழுறதுதான். அப்ப அந்த ஐஸ்வர்யவன் எப்படி சாப்பிட்டுருக்கான்? ஆடம்பரமா சாப்பிட்டுருக்கான், கீழே விழும்படியெல்லாம் சாப்பிட்டுருக்கான் ஐயா. அவ்வளவு லக்ஸரியா வாழ்ந்தாயா. அத நான் இதை பொறுக்கிட்டா இவனுக்கு அந்த பசியாத சாப்பிட ட்ரை பண்ணி பார்த்துக்கான், என்ன செய்யல, கிடைக்கலையா. இப்போ அவன் எங்க இருக்கான்? அப்பாவுடைய மடியில, ஏசப்பாவுடைய ஆபிரகாமுடைய மடியில. இவன் எங்க கிடக்கான்? அப்படிதான் நடக்க போது. அதான் உனக்கு ஆண்டவர் முன்னக்கூட்டியே சொல்லியிருக்காரு. இன்னைக்கு இந்த உலகத்துக்கு புரியுதா? பைபிளை வாசிக்கிறானா? ரோகி நடிக்கிறிய கமிட்டி மெம்பரா வர்றதுக்கா? எச்சரிக்கா. இன்னைக்கு கிறிஸ்டியானிட்டி இன்னைக்கு எவ்வளவு துரோகமாய் போயிட்டு இருக்கு இல்லையா? இல்லையா? ஓட்டு போட்டா என் 125 ஓட்டு இது இருக்க, ஓட்டு போடுறவங்க வரலையே. கொஞ்சம் பேர் சென்னையில் இருக்காங்களா, கொஞ்சம் பேர் வெளியூர்ல இருக்காங்களா, என்ன செய்யலாம்? கோயில்களை வச்சு தீர்மானம் போடுறாங்க. 1000 கமிட்டி மெம்பர் தீர்மானம் போடுறாங்க. அது குத்தி நமக்கு போட்டுருவோம். அங்க மேல என்ன அடி போட்டிருக்கு? சேனைகளின் கர்த்தர். நான் தான் சொன்னேன், தயவு செய்து அழிச்சிருங்க. என்ன எழுதி போடுங்க? கள்ளர். அப்படித்தானே எழுதி போடணும். இன்னைக்கு அப்படிதான் இருக்கும், கஷ்டமா தான் இருக்கும். இதெல்லாம் சொன்னா ஆண்டவர் அப்படிதான் சொன்னார். மாயக்காரனாகிய வேறமாதனே பரிசேனே உனக்கு ஐயோ. அப்படி சொல்ல இன்னைக்கு பரிசுகளாக இல்லை. ஆசீர்வதிப்பார், அவனதான் போடுறாங்க. சொல்லுங்க அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே. ஆகவே கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம், அதான் நாம் எப்படி இருக்கணுமா? தேவனுடைய நன்மையும் பகுத்தறிகிறோமா? அதுக்கு தான் ஐயா, அவதான் உதவி செய்யறாருயா. வேத்து எடுத்து படிச்சுட்டீங்கன்னா கண்ணை திறந்தவாரையா, அங்க காட்டி கொடுக்காரையா. என் அன்பு பிள்ளையே, நீ இப்படி நடக்கணும், நீ இதை செய்யணும், நீ இதன்படி நீ வாழணும் சொல்லி தராரா இல்லையா? பைபிளை படிக்க சொல்லி தராரா இல்லையா? எதுக்கு படிக்கீங்க பைபிளை? பைபிளை எதுக்கு படிக்கீங்க? அதுதான் சொல்லி தராது. அதுக்குதான் வேதம். நம்முடைய வசனம் என் கால்களுக்கு பாதைக்கு இருக்கா? அனுதினம் அப்படி இருக்கா? 97வது வசனத்தை பாருங்க. 119வது சங்கீதம், 119வது சங்கீதம் 97. தாவீது ராஜா தன்னுடைய அனுபவத்தை அங்க எழுதி வைக்கிறார் பாருங்க. என்ன சொல்றாரு பாருங்க. 119வது சங்கீதம் 97. நல்லா பாருங்க, எல்லாரும் எடுத்துருங்க, தயவு செய்து எல்லாரும் எடுத்துருங்க. அங்க என்ன சொல்றாரு? தன்னுடைய அனுபவத்தை சொல்றாரு. உங்களுடைய வேதத்தில் நான் I love to read your Bible, oh God. Hallelujah. அவன் கையில 127 நாடுகள் அடிமையா இருந்தனையா. அவன் ராஜா ஒரு பெரிய சக்கரவர்த்தியாய் இருந்தானையா. சுற்றி இருந்த நாடுகள் எல்லாத்தையும் வென்றான், ஜெயித்தான். அவைகளெல்லாம் எனக்கு அடிமையா இருந்தது. அவன் அதை பெருமையா எங்க எழுதியிருக்கானா? எங்க எழுதியிருக்கிறானா? எழுதியிருக்கிறானா? என்ன எழுதியிருக்கிறான்? வாசிக்காத இன்னொருக்கா. உடைய வேதத்தில் நான் எவ்வளவு. ஹல்லேலூயா. இதையா தேவனுடைய நன்மையும். உடைய வேதத்தில் நான் எவ்வளவு. அப்புறம் என்ன சொல்றாரு? வேலை, எவ்வளவு வேலை. ஒரு ராஜா, சிக்கல், பிரச்சனை, போராட்டம். அந்த நாடு நமக்கு விரோதமா வந்துச்சியா. உங்க வீட்டுல இருந்து பிரச்சனை இருக்கியா, நம்ம அரண்மனைக்குள்ள இருந்து பிரச்சனை இருக்கு. எல்லாம் மூளைக்குள்ள என்ன செய்யல, நுழைஞ்சிட்டா, உள்ள போச்சா, மூளைக்குள்ள போற. அதுக்குள்ள சிக்கொண்டு கிடக்காயா. வராரு எதுக்குள்ள குழம்பிக்கிட்டு கிடக்கா, எதுக்குள்ள புலம்பிக்கிட்டு கிடக்கா, எதுக்குள்ள நீச்சல் அடிச்சுட்டு கிடக்கா. அவன் சொல்றான் நாள் முழுவதும் அது என்னுடைய. அப்புறம் என்ன சொல்றாரு பாருங்க, வாசிங்க. நீர் உம்முடைய கற்பனைகளை கொண்டு என்னை என் உன்னுடைய சத்துருக்களை விட உனக்கு ஞானம் தருவாராம். அல்லையா சொல்லுங்களா? எப்ப தருவாரா? நீ வேதத்தை வாசிக்கும் பொழுது, தியானிக்கும் பொழுது, சிந்திக்கும் பொழுது, அதனுடைய பாதவடியிலே நீ அமர்ந்திருக்கும் பொழுது, அப்பா உங்கள் சத்துருக்களிலும் உங்களை அதிக அவர் நடத்துவாரையா. அவர் நடத்துவார். என்ன செய்யணும், எப்படி நடந்துக்கணும், என்ன தீர்மானம் எடுக்கணும், நீ என்னென்னபடிலாம் நீ உன்னுடைய வாழ்க்கையை நீ நடத்தி செல்ல வேண்டும். யார் தருவா?
யார் தரும்? பரிசுத்த ஆவியானவர் எதை கொண்டு தருவாராம்? கர்த்தருடைய வார்த்தைகளை கொண்டு, கர்த்தருடைய வேதத்தை கொண்டு. He will teach you. அதான் சொன்னார், உம்முடைய வசனம் என் கால்களுக்கு, இதே 119 105 வசனத்துல சொல்றாரு இல்லையா, உம்முடைய வசனம் என் கால்களுக்கு தீபம், என் பாதைக்கு. யார் கைடன்ஸ் உனக்கு தேவையில்லை. நோ நீட் ஃபார் டிபெண்டிங் அப்பான் எனிபடி எல்ஸ். எந்த ஞானி கூடயும், எந்த பெரியவர்கள் கூடயும், எந்த அனுபவசாலி கூடயும் நீ சார்ந்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை. நீ யாரை சார்ந்திருக்கணும்? அப்பாவுடைய வேதத்தை சார்ந்திருந்தால், அங்க அவர் சொல்றாரு, எனக்கு கற்றுத்தந்த எல்லாரை விட. அடுத்த அவசரம் வாசிங்க. உம்முடைய சாட்சிகளின் தியானமாய் இருக்கிறபடியால் எனக்கு போதித்தவர்கள் எல்லாரிலும். ஒரு அழியா சொல்ல மாட்டேங்கீங்களே, வர மாட்டேங்க உங்க வாயில இருந்து. ஏன் வரல? ஐயா உனக்கு கற்றுத்தர்ற ஆசிரியருக்கு உன்னை ஆசிரியரா மாற்றுவார். ஹல்லேலூயா. உங்க ப்ரொஃபஸருக்கு உங்களுக்கு ப்ரொஃபஸரா மாத்திடுறாரு. நீர் எனக்கு கற்றுத்தந்த எல்லாரிலும் அதிக, அப்படிதானே போட்டிருக்கு. உம்முடைய கட்டளைகளை நான் கை கொண்டிருக்கிறபடியால் முதியோர்களை பார்க்கிறோம். இதை அனுபவப்படுறீங்களா? நீங்க என்ன விசுவாசி? நீ என்ன கிறிஸ்தவங்க? எதுக்கு கிறிஸ்தவரா இருக்கிறோம்? இதெல்லாம் நம்மகிட்ட நடக்கணுமா நடக்கூடாதா? தாவீது ராஜாவை ஆண்டவர் சொல்றார், என் தாசனாகிய. உங்களை பார்த்து என்ன பார்த்து ஆண்டவர் சொல்ல முடியுமா? ஏன் அவனுடைய சந்ததியில் அவர் பிறந்தாரு. அப்படிதானே? தாவீதினுடைய குமாரன். எவ்வளவு பெரிய பாக்கியம். ஏசப்பா தன்னை எப்படி அழைக்கிறதுல பெருமைப்படுறாரு. யாருடைய குமாரன் அழைக்க பெருமைப்படுறாரு? தாவீதினுடைய. பாருங்க காரணம் என்ன அவர் சொல்றாரு பாருங்க. உம்முடைய வசனத்தை, உம்முடைய கட்டளைகளை நான் கை கொண்டிருக்கிறபடியால் யாரை காட்டிலும்? முதியோரை பார்க்கிறோம். முதியோருக்கு நீ முதியோராய் கொஞ்சம் வயசா இருந்தாலும் நீ ஆலோசனை சொல்கிறவனாக உன்னை மாற்றுவார். ஹல்லேலூயா. காரணமும் நீ அவர்களே சார்ந்திருக்கிறதுனாலே, செடியாகி அவர்கள் கொடியாகி நீ இருக்கும்போது அவருடைய ஞானம் உனக்குள் வருகின்றது, அவருடைய வல்லமை உனக்குள் வருகின்றது, அவருடைய சுபாவம் உனக்குள் வருகின்றது, அவருடைய லட்சணம் உனக்குள் வருகின்றது, அவருடைய பரிசுத்தம் உனக்குள் வருகின்றது. அதான் சொல்றாரு, இனி ஜீவிப்பது நான் அல்ல. அப்ப எனக்குள்ள ஜீவிப்பது யாரு? யாரு? கிறிஸ்து. அப்படி சொல்ல முடியுமா? ஐயா சும்மா போட்டுக்க வந்துக்கிட்டு போட்டுட்டு போய் ஏமாந்துடாத. காரணம் அப்படி சொல்றவெல்லாம் பரலோகத்துல என்ன செய்ய மாட்டான்? பிரவேசிக்க மாட்டான். நான் அவருக்குள் வாழுகிறேன். ஆண்டவர் ரொம்ப நல்லா சொன்னார். இடுக்கமான வாசல் வழியாய், கேட்டுக்கு போகிற வாசல், அதன் வழியாய் பிரவேசிக்கிறவர்கள், இடுக்கத்தின் வழியாய் பிரவேசிக்கிறவர்கள் கொஞ்சம் பேர் தான். அந்த கொஞ்சம் பேர்ல ஒரு ஆளா இருக்கிறேன்னா நான் இருக்கிறேன்னா, இந்த அனுபவம் எனக்குள்ள இருக்குதா? தேவனுடைய நன்மையும் அதை நான் அறிய முடியுதா? புரிய முடியுதா? சொந்தப்படுத்த முடியுதா? அதுக்குள்ள நான் வாழ்றேனா? அதான் எழுப்பிடுறாரு காலையில இல்லையா? ஜாதி முல்லு அதிகாலை எழுப்பார். நான் உங்களுக்கு எத்தனையோ தடவை சொல்லியிருக்கேன், நம்ம ஜெப இதில் வெள்ளிக்கிழமை சொல்லியிருக்கேன் இல்லையா? அங்கே காட்டுக்குள்ள எமலையில் ஒரு சின்ன குடிசை, சாது சந்தோஷம் இன்னொருத்தரும் 2 பேரும் இருந்தாங்களாம். திடீர்னு அவருடைய ஃப்ரெண்டு சாது சிங் பக்கத்தில் படுத்தவரும் பார்த்தானா காணலையா? நீ எங்கே போனா? அது காட்டுக்குள்ள எங்கே காணலையே. அங்கே கிச்சனில் போய் பார்க்கறான், அங்கே பார்க்கறாங்க. ஆனா பாவியா எங்கே போனானோ தெரியல. ஜன்னலோடி பார்க்கறான், அங்கே போய்கிட்டு இருக்காராம். ஏன் அந்த காட்டுக்குள்ள என்னது உண்டு? புலி உண்டு, சிங்கம் உண்டு, யானை உண்டு, நல்ல பாம்பு உண்டு. ஆனா பாவி இந்த ராத்திரியில அறிவு கிட்ட கழுத. அவன் என்னது உலகம் அவனுக்கு கொடுத்த பேர் என்னது? அறிவு கிட்ட கழுத. இப்படி போறானே, இவருக்கு வெளியே போய் அவனை கூட்டிட்டு வர்றதுக்கு பயம். ஏன் என்னது வந்துடும்? புலி வந்துடும், இல்லைன்னா சிங்கம் வந்துடும். இம்மாடியும் நான் என் உயிரை ஆசைப்படுறேன், நான் போக விரும்பல. இப்படி கெட்டு போயிட்டானே. புலி அவனை விடாத. இப்போ போனானா கொஞ்சம் தூரத்துக்குள்ள போய் ஒரு மரத்துக்கு கீழே உட்கார்ந்துருக்காராம். உட்கார்ந்து ஜெபம் பண்ண ஆரம்பிச்சாரா. கொஞ்சம் தூரத்துல பார்த்தா 2 தீப்பொறி மாதிரி தெரிஞ்சுதான். இது என்னடா தீப்பொறி அப்படின்ட்டு
அவருடைய ஃப்ரெண்டு வீட்டுக்குள்ள ஜன்னல்களோடு பார்க்குறாரா, ஒரு புலி வந்துகிட்டு இருக்கு. அந்த கண்ணு தான் எந்த மாதிரி தெரிஞ்சிருக்கு, 2 தீப்பொறி மாதிரி போச்சு. நான் சொன்னேன் போகாதன்னுட்டு. என்ன நாளைக்கு காலையில் எலும்பு தான் புறைக்கே அடக்கம் என்ன செய்யணும் பண்ணணும் அப்படின்ட்டு பார்த்துக்கிட்டே இருந்தாராம். புலி அங்கிருந்து வந்துச்சுதான் சுந்தர் சிங் பக்கத்தில் போச்சுதான். உங்களுக்கு தெரியும் இமயமலையில் பயங்கரமான குளிர் இல்லையா, டிசம்பரில் என்ன செய்ய முடியாது, சொட்டர் இல்லாமல் தாக்கு பிடிக்க முடியாது, பயங்கர குளிர். அவர்கிட்ட பெரிய பெரிய கம்பளி இப்படிலாம் கிடையாது, இருந்ததை வச்சு மூடிக்கிட்டு போயிருக்காரு. அங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த புலி வந்து அவர் மடியில் படுத்துக்கிட்டாரு, தூங்குறதுக்கு சோஃபா செட் கூட நிறையா சொல்லுங்களா. என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளை வாழ்வோம், அவருக்குள் ஜீவிப்போம், அவருக்குள் நடப்போம். பெரியவர்கள் இருக்கும்போது நாங்கள் இருந்த வீடு அங்கே பாம்புகளின் குடியிருப்பாக தான் இருக்கும். சரியா, இப்போ தான் நல்லா கட்டி நல்லா வச்சுருக்காங்க இல்லையா. நான் ஒரு நாள் ராத்திரியில் படுத்திருக்கிறேன், என் பையன் 3 மாதம் பக்கத்தில் கீழே பாயில் படுத்து கையை காலம் ஆக்கிட்டு கிடக்கிறான். திடீர்னு பார்த்தீங்கன்னா உசுன்னு சத்தம் கேட்டுச்சு. என்னடா சத்தம் கேட்குதுன்னுட்டு திடீர்னு புஸ்தகம் வாசிக்கிறத பார்க்கேன். அவன் தலைக்கு மேலே நல்ல பாம்பு என்ன செய்யுது, இப்படி ஆடுது. அலறிட்டு என்ன கண்ட்ரோல் பண்ண முடியல, ஓடி அலறு. என் ஒய்ஃப் அங்கேருந்து ஓடி, ஐயா என்ன 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 அது நல்ல பாம்பு என்ன செய்யுது, படம் படிச்சு ஆடுது. அங்கே வீட்டுக்குள்ள பார்த்தீங்கன்னா நிறைய எரிக்கிறதுக்கு என்னது எடுத்து வச்சுருந்தோம், நிறையா சுள்ளி வரைகள் நிறைய வச்சுருந்தோம். இந்த பாம்பு எழுதி செய்யிட்டு அங்கே உள்ளே போய் உட்காந்துக்கிட்டே இருக்குது. ஐயோ பாம்புமா உள்ளே போயிட்டுமா, அவன் தம்பி பிள்ளைய பிழைக்க வச்சுக்கிட்டாரு ஆண்டவர். அவன் தூக்கி தோளில் போட்டுக்கிட்டு அங்கே பார்க்குறோம். வெளியே 2 பேரும் போகிறாங்க, கொஞ்சம் கூப்பிட்டு இதை கொஞ்சம் அடிங்க. நல்ல பாம்பு கடவுள், நாங்கள்லாம் அடிக்க மாட்டோம், நாங்கள் என்ன செய்ய மாட்டோம், அடிக்க மாட்டோம். மெதுவாக கம்பு எடுத்து அதை அப்படியே தழுனா அங்கே படம் எடுத்து செய்து என் கையில் இருந்த கம்பு எடுத்து அடித்து அதை கொஞ்சம் 7 அடி நீளம். எத்தனை அடி நீளம்? கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு கிறிஸ்துவுக்குள் வாழ எனக்கு என்னது ஆண்டவர் இப்படி சொல்லணும்னா நான் ஒரு புஸ்தகம் எழுதுகையா அங்கே உள்ள அனுபவங்களெல்லாம்னு சொன்னாங்க. அது நிறைய சொல்லலாம். என் அப்பன் இல்லையா இல்லையா, நவநாட்டி காலில் நடந்துக்கிட்டே போயிட்டு இருக்கேன். ராத்திரி ஊழியம் முடிச்சுட்டு 11 மணிக்கு வாரம் காட்டுகளோடி ஐயோ 2 வரையும் கூட வந்து ஓடி வந்துட்டாங்க. ஐயோ அண்ணா 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 நல்ல பாம்புன்னாங்க. அது போட்டு கொத்துது. ஒரு கொத்தும் காலில் படாம எதில் தான் பட்டுச்சுது, பேண்ட்ல தான் பட்ட. ஆண்டவர் காத்துக்கிட்டாரு. இருக்காரா இல்லையா? கிறிஸ்துவுக்குள் வாழ எனக்கு எப்போதும் காப்பாங்க, உங்களை காத்து கொள்வாருங்க. யார்? அவர் உங்களோடு கூட என்ன செய்யறாரு? நான் முன்னிட்டு உன்னை என்னுடைய உள்ளங்கையிலே வரைந்து உன்னை தொடுவோர் என் கண்மணியை தொடுவோர் என் கண்மணியை. நான் அப்படி நிறைய சொல்ல முடியும். தமிழ்நாட்டிலே, பெரிய மலையிலே, குஜராத்திலே ஏராளம் அப்பன் கூட இருந்தார். அவரோடு கூட நான் இருந்தேன், அவர் என்னோடு கூட இருந்தார். 2 பேருமாக இணைந்து ஊழியத்தை செய்ய ஆண்டவர் கிருபை கொடுத்தார் இல்லையா. ஒரு கிராமத்துக்கு சைக்கிள் கூட தரலாப்பா எம்பியில் நடந்தா ஊழியத்துக்கு போகணும். ஒரு நாளில் 10 கிராமம் 20 கிராமம் வரைக்கும் ஊழியத்துக்கு போயிட்டு நாங்கள் வாரோம். ராத்திரி சாப்பிடாம ஒரு மரத்துக்கு அடியில் படுத்துட்டு காலையிலேயே எழுப்பி வாரோம். போய் சாப்பிட்டுட்டு அப்புறம் ஊழியத்துக்கு போட்டு வந்தோம். டயர்டஸ் தாங்க முடியல, ஒரு பாறையில் உட்காந்தோம். ஒருத்தர் வந்தாரு, மருந்து தள்ளாடிட்டு வராரு. யார்? எங்கே வந்தான்? அப்போ நாங்கள் எங்கே போனாலும் கொண்டு போயிடுவோம், அந்த கொட்டை கொண்டு போயிடுவோம். கல்யாண வீட்டுக்கு கொட்டடிக்க போறீங்களா அப்படின்னு கேட்டான். அவர் கல்யாண வீட்டுக்கு போகிறப்ப யாரு? நாங்கள் ஏசப்பா பிள்ளைங்க. அப்போ ஏசப்பா பிள்ளைங்கன்னா அப்போ எங்களுக்கெல்லாம் சொல்ல மாட்டியா
அப்போ நானும் எந்த அண்ணனோட அண்ணனும் 2 பேரும் இருந்தோம். அந்த அண்ணன்ட்ட சொன்னேன், அண்ணன் நீங்கள் கொஞ்சம் பிரசவங்களாம் ஒரு பாட்டு படிப்போம்ட்டு 2 பேரும் பாட்டு படித்தோம். கொட்டடிச்சு பாட்டு படித்து அந்த அண்ணன்ட்ட நீங்கள் கொஞ்சம் பிரசவணுங்கன்ற, நீங்கள் சொல்லுங்கன்றாரு. நீ சொல்லு நான் சொல்லுங்க, எங்க 2 இருக்குல்ல அதுக்கு தான் சண்டை வருது. நான் என்ன சொன்னேன் தெரியுமா? ஒரு 4 வசனம் சொன்னேன். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கு. இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களையும். 4 வசனம் தான் மெதுவா, பசி தாங்க முடியாம மெதுவா சொல்லி தொண்டைக்கு வந்து சத்தம் கூட சரியா தாங்கல. இந்த கொட்டடிச்சு பாட்டு படிக்கிறதுல இந்த ஊர்ல இருந்து நிறைய கூட்டமா வந்துச்சாங்க. இவரை சுத்தி நின்று பார்த்துட்டு நிற்காங்க. அவங்க எல்லாரும் ஓடி அலற ஆரம்பிச்சாங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. காலை வந்து தொட்டு தொட்டு கும்பிட்டாங்க. அந்த ஊர்ல அவ்வளவு ஆண்டவரை ஏற்றுக்கொண்டாங்க. இன்னைக்கு அந்த ஊர்ல ஒரு சர்ச்சு கட்ட ஆண்டவர் உதவி செய்தாரு. ஹல்லேலூயா. அப்ப நீங்கள் தேவனுடைய நன்மையும் தேவனுடைய நன்மையும் எப்படி நாங்க சொல்லணும்னா 200 திருச்சபை உருவாக்கணும் கிராமங்கள்ல. பைக் தரலையா, கார் தரலையா எங்களுக்கு, இந்த கால் தான் எங்களுக்கு கார் இல்லையா, எங்களுக்கு எந்த காலு, அதுவும் நிறைய சாப்பிட்டு நல்ல ஸ்ட்ராங்காலாம் ஒன்றும் இல்லை இல்லையா. என் அப்பன் எங்களோடு கூட இருந்தார். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு. ஹல்லேலூயா. ஆமையா, நாம் கிறிஸ்தவர்கள் என்றால் எப்படி இருக்க வேண்டும், எப்படி வாழ வேண்டும்? தேவனுடைய நன்மையும் அப்புறம் பிரியமும். அவருக்கு என்ன பிரியம்? அவருக்கு என்ன பிரியம் செய்யறோமா? அது தெரியுதா உங்களுக்கு? அவருக்கு என்ன பிரியம்ன்றது தெரியுதா? கொஞ்சம் யோசிங்க. இன்னைக்கு ஏன் பிரச்சனை? நம்ம வீட்டில் கணவன் மனைவிக்கெல்லாம் அடிப்படி போடணுமா? எதுக்கு அடிப்படினா அந்த வாயில சண்டை போடுறது. தேவனுடைய நன்மையும் பிரியமும். ஆண்டவருக்கு எது பிரியம்? ஆண்டவருக்கு எது பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் இன்னதென்று என்ன செய்யணுமா? உங்களுடைய மனம் அனுதினம் டே டு டே லைஃப் எக்ஸ்பீரியன்ஸ் should be like this. அனுதின கிறிஸ்தவ வாழ்க்கையில நாம் யாருடைய தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகிக் கொண்டிருக்கிறேனா? கண்டு இன்னும் நிறைய இருக்கு செய்தி, அதெல்லாம் பேசணும்னா நேரம் ஆகும். என்னுடைய வாழ்க்கையில நான் மறுரூபமாகிறேனா? அவருடைய சாயலாக நான் உருவாகி கொண்டிருக்கிறேனா? என்னை காண்போர் அவரை காண்கின்றார்களா? என்னுடைய வார்த்தை என் அப்பாவுடைய வார்த்தையா இருக்கிறதா? என்னுடைய நினைவு என் அப்பாவுடைய நினைவா இருக்கின்றதா? என்னுடைய பார்வை அப்பாவுடைய பார்வையா இருக்கின்றதா? தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே புதிதாகிக் கொண்டே வர வேண்டும் நாள்தோறும். அதான் உங்களுடைய அனுதின அனுபவமாக இருக்க வேண்டும். கிறிஸ்துவுக்குள் நீங்கள் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் என்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதா? புதிதாகிக் கொண்டே இருக்கிறதா நாள்தோறும்? உங்களுடைய அனுபவத்திலே, வேலை பார்க்கும் இடத்திலே, குடும்ப உறவுகளிலே, நம்முடைய திருச்சபைகளிலே, நம்முடைய சமுதாயத்திலே நான் ஒரு கிறிஸ்துவின் பிரதிபலிப்பாக இருக்கிறேனா? மறுரூபமாகிக் கொண்டே இருக்கிறேனா? நான் அல்ல இன்னைக்கு ஜீவிப்பது, கிறிஸ்துவே இன்னைக்கு ஜீவிக்கிறார். என்னுடைய பழைய மனிதன் அவரோடு கூட சிலுவையில் அடிக்கப்பட்டாயிற்று. என்னுடைய பழைய மனிதன் அல்ல, நான் ஸ்ரீ சாமியல் அல்ல, அது சிலுவையில் இருக்குது. இனிமே எனக்குள்ளே என்னை பார்க்கிறவர்கள் கிறிஸ்துவை பார்க்கின்றார்களா? கிறிஸ்துவிலே பார்க்கப்படுகின்றவனாக நான் வாழ்கின்றேனா? மறுரூபப்படுகின்றேனா? அவருடைய சாயல் எனக்குள் இருக்கின்றதா? ஆண்டவரே, என்னை அந்த அனுபவத்திற்குள் என்னை கொண்டு வார். இப்போ ஒப்பு கொடுப்பா. அதுதான் உங்களை ஆண்டவர் கூட்டிட்டு வந்திருக்கிறார். இன்னைக்கு ஏன் உங்களெல்லாம் கூட்டிட்டு வந்தோம்?
இங்க கூட்டத்தை கூட்டுறதுக்கு இல்ல, நிறைய பேர் வந்துட்டாங்கன்னு சொல்லி பெருமைப்படுத்த அலையிலேயே போடுறதுக்கு இல்ல. நோ, நாட் ஃபார் தட். இன்னைக்கு ஆண்டவர் உங்களிடத்துல விரும்புகிறதை சொல்லி இருக்கிறார். நீங்கள் எப்படி இருக்க வேண்டும் என்று அதை சொல்கிறார். என் மனம் புதிதாகிறதுனாலே ஏசப்பா நான் மறுரூபமாக உதவித்தார். உம்மை போல உம்முடைய சாயல் எனக்குள்ளே வளர்க்கும் ஆண்டவை நாள்தோறும். எதிலெல்லாம் நிறைவுகளிலே, சிந்தைகளிலே, பேச்சுகளிலே, நடக்கைகளிலே, கிரியைகளிலே, பார்வைகளிலே நீர் வெளிப்பட வேண்டும். உம்மை நான் பிரதிபலிக்க வேண்டும் ராஜா. அவருடைய சாயலிலே உருவாக எனக்கு உதவித்தார். ஒப்பு கொடுப்போமா? நம்ம அவருடைய கருத்திலே ஒப்பு கொடுப்போமா? ஆண்டவர் நம்மை அப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதத்திற்குள் நேராக வழி நடத்தத்தக்கதாக என் அன்பு சகோதரன் செல்வகுமார் அவர்களை முதலாக அன்போடு அழைக்கிறேன். அவர்கள் உங்களையும் என்னையும் நம்மையும் இன்னைக்கு இந்த இடத்துக்கு வந்திருக்கிற நம்ம எல்லாரையும் ஆண்டவர் கருத்தில் ஒப்பு கொடுத்து இன்னைக்கு வீட்டு போகும்போது வித்தியாசமா போனோம். இந்த அனுபவத்தை நாம் நமக்கு சொந்தப்படுத்துகின்றவர்களாக மாறி வித்தியாசமான ஒரு உலகத்துக்குள்ள நம்ம அப்படி வாழ வேண்டும். நம்ம ஆண்டுடைய கருத்திலே அவர்கள் ஒப்பு கொடுத்து நமக்காக ஜெபித்து ஆசீர்வதிப்பார்.